புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலியை நம்ம நேற்றைய தினமே பதிவு செய்திருக்க வேண்டியது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு சிறு உடல்நல குறைவின் காரணமாக நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருந்ததால் இந்த காணொலி நேற்றைய தினம் பதிவு செய்ய முடியாமல் போனதற்கும், ஒரு நாள் தாமதமாக இந்த காணொலி இன்றைய தினம் பதிவு செய்வதற்கும் சேர்த்து வருந்துகிறோம். சிபிஐ விசாரணை, வாரிசு நடிகர் விஜயிடம் டெல்லியில் நடத்திய சிபிஐ விசாரணை. நடத்தப்பட்ட இந்த சிபிஐ விசாரணை இருக்கே, சரி, எதற்காக இந்த சிபிஐ விசாரணை தள்ளி வச்சிருக்காங்க? தள்ளி வைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத கணக்காக ஒட்டின்னு இருக்காங்க இல்லைங்களா? அது குறித்து தான் இந்த காணொலியில் ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் டிவிகே கட்சியோட தலைவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் நடிகர் விஜயிடம் நேற்றைக்கு முன்தினம் நடத்தப்பட்ட டெல்லியில் சிபிஐ விசாரணை 50% 50% நடத்தி முடிக்கப்பட்ட இந்த சிபிஐ விசாரணையில் விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்வியே 60 இல்லைங்க, 60 இல்லை, 80 95 இல்லைங்க 100, மொத்தமாக 100 கேள்விகள். மாட்டிய விஜய், சிக்கிய விஜய், சிபிஐ வலைக்குள் விழுந்த விஜய், திரும்பி வரவே முடியாத விஜய் அங்கேயே இருப்பாரா அல்லது திரும்ப வருவாரா, அல்லது அங்கேயே வைத்து லாக் செய்யப்படுவாரா, தீகார் சிறைக்கு செல்வாரா அல்லது வேற ஏதாவது சிறைக்கு செல்வாரா, அப்படி இப்படின்னு என்னங்க, என்ன இது? ஒட்டுமொத்தமாகவே அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் எக்கச்சக்கமான உருட்டுறீங்க நீங்க திமுகவுக்கு ஆதரவாக. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க தளபதி விஜய் அவர் ஒன்னும் சிபிஐ விசாரணையில் ஆஜராகி கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக போகலங்க, சாட்சியாக போயிருக்காரு. விட்னஸ் சம்மந்தான் அவருக்கு அனுப்பப்பட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையில் மாட்டிக்கொண்டார், அவ்வளவுதான், தப்பிக்க முடியாது. அங்கேயே வந்து டெல்லியில இருந்து வருவாரா மாட்டாரா, அங்கவே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவங்களா வந்து ஒரு விஷயத்தை பேசி தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. சிபிஐ விசாரணைக்கு கூட்டது வந்து பாத்தீங்கன்னா விட்னஸ் தான். விட்னஸ் என்றால் சாட்சி. ஒரு சாட்சியாக அவரை ஆஜராகி கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து உங்க தரப்பு விளக்கம் என்னவென்று சாட்சி சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க என்னென்ன அக்கிரம அநியாயம் நடத்தப்பட்டது என்கின்ற விவரங்களை ஒரு பக்கம் அவர் விட்னஸ் சம்மன்ல ஆஜரா இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்யும் போது முதல் தகவல் அறிக்கையில் விஜயோட பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் விஜய் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று டெல்லி சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கு. அது எந்த பிரிவுலங்க? பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா பிரிவான 179 படி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. பிஎன்எஸ் 179 என்கின்ற இந்த பிரிவு பொருளாதார குற்றங்களை அடிப்படையாக கொண்ட பிரிவு. அந்த பிரிவின் கீழ் தான் விஜய் ஆஜராக வேண்டும் என்று டெல்லி சிபிஐ சம்மன் அனுப்பி அவர் கடந்த 12ஆம் தேதி அன்று நேற்றைக்கு முன்தினம் ஆஜராகி அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லைங்க, அவர் யாரும் விசாரிக்கவும் இல்லை, கேள்வி எல்லாம் கேட்கல, பதில் சொல்ற இடத்துலயும் அவர் இல்லை. அவர் சாட்சியாக இருக்கிறார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் திமுக அரசு, தமிழ்நாடு காவல்துறை, செந்தில் பாலாஜி, உளவுத்துறை எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த வேலுச்சாமிபுரத்தில் விஜய்க்கு எதிராக நடத்திய சதியை குறித்து அவர் சாட்சியாக விலக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த உருட்டை கூட அடுத்து பார்ப்போம். சாட்சி என்னென்ன சொல்லியிருக்காருன்ட்டு. சதி நடந்திருக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்தில். இந்த மாதிரி ஒரு சதி அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. யார் மூலமாகங்க? செந்தில் பாலாஜி தான் மூல காரணம். அவர் தான் முதன்மையாக இருந்து செயல்பட்ட சதிவாதி அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அங்க இதாங்க சதி நடந்ததுன்னு ஒஷ்டு வந்திருக்க வேண்டியதானே சாட்சி சொல்லிட்டு. ஆனா பாருங்க, 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. 60க்கும் மேற்பட்ட கேள்விகளை விஜயிடம் கேட்க இருந்த நிலையில் அதுல பாதியை தான் கேட்க முடிந்ததாம். நடுவில் 1 hour லஞ்ச் பிரேக் வேற. மறுதினம் இந்த விசாரணை தள்ளி வச்சுக்கலாமா, அன்னைக்கு வந்துடுறீங்களான்னு கேட்கும் போது, ஐயா பொங்கல்லாம் வருதுயா, எங்களால வர முடியாது ஐயா, இந்த பொங்கல் பண்டிகை எல்லாம் முடிஞ்சு இன்னும் நாளைக்கு விசாரணையை தள்ளி வைங்களேன் அப்படின்னு விஜய் தரப்பு தான் பாருங்க கேட்டிருக்காங்க. கரூர் சம்பவத்தோட உண்மையை ஒட்டுமொத்தமா உடைப்பதற்காக விட்னஸ் சம்மன்ல போன ஒரு சாட்சி. அப்படி சாட்சியாக இருந்து சிபிஐக்கு உதவி செய்வதற்காக போன அவர் எதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணணும்? ஐயா பொங்கல் பண்டிகை வருது ஐயா, கொஞ்சம் பார்த்து என்னன்னு விசாரணை கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி வைங்கன்னு சொல்லி எதுங்க அவரு கேட்கலையா? அவரு கேட்கலாம், வேற யாரு கேட்டதுங்க? அவர் தான் கேட்டாருங்க, எனக்கு தெரியும்னு சொல்லி. நாங்க சொல்லலைங்க, கூட இருந்தவங்களே சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க. அதாவது இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது. படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும்
மீண்டும் ஒரு நாள் ஆஜராகி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள். அதேதான் பண்ணா. விஜய்க்கு எதிரி வேற யாரும் வெளியே இருந்து கிடையவே கிடையாது. கூடவே பாருங்க வச்சுன்னு சுத்தினுக்காரு இல்லைங்களா, அந்த கூட்டம் தான் விஜயை ஒட்டுமொத்தமா கவுக்கக்கூடிய எதிரிகள். அவங்க இன்னமும் விசாரணையை மறுதினம் ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல தாங்காதியா எங்களால. ஏற்கனவே கம்பீரமா போனாரு சாட்சி சொல்றதுக்குன்னு அப்படின்னு சொல்றவர் தான் பாருங்க, கம்பீரமா போனாரு, டாடா காட்டினே போனாரு. வழக்கம் போல பாருங்க ஆடியோ லான்ச்சுக்கோ ஏதோ ஷூட்டிங்கோ போற மாதிரி போனாரு. ஆனா திரும்ப வரும்போது, விசாரணை முடிஞ்சு திரும்ப வரும்போது அதே கம்பீரம் இருக்குதா? இருக்குமா? எப்படி இருக்கும் அங்க பாருங்க. எவ்வளவு சோகமான முகத்தோடு விஜய் அவர்கள் வண்டிக்குள்ள ஏறி வண்டிய சீக்கிரம் எடியா அப்படின்னு தான் சொல்லல, அவ்வளவு பய பீதி குடிகொண்டிருக்கும் சோகமான முகத்தோடு தான் அங்கிருந்து வெளியேறுகிறார். விட்னஸ் சம்மன்ல போன அந்த சாட்சி சொல்லிட்டு வெளியே வரும்போது கம்பீரமா வர வேண்டியதானே? பாத்தீங்களா, வெறும் 50% தான் யூஜிபி சாட்சி மூலமா உடைச்சது. திமுக செய்த சதி எனக்கு எதிராக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இன்னும் 50% சதிய எப்படி உடைக்கிறோம் பாருங்க சாட்சி மூலமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பீரம் எதுவுமே இல்லாம, ஆனா பாருங்க ஆளை விட்டா போதும்பா, வண்டியை சீக்கிரமா எடுங்கப்பா அப்படின்னு ஏன் இவ்வளவு சோகத்தோட வரணும் இந்த பிரம்மாண்டமான சாட்சி? அதுவும் பாருங்க சிபிஐ விசாரணைக்கு ஹெல்ப் பண்ண போன சாட்சி. நாங்களும் எந்தெந்த வகையிலும் எந்தெந்த கோணத்திலும் விசாரிச்சு பார்த்தங்க, பெருசா எதுவும் பாயிண்ட் எங்களுக்கு கிடைக்கல. நீங்களாவது சாட்சி சொல்லுங்கன்னு. அப்படி சாட்சி சிபிஐக்கு ஹெல்ப் பண்ண போன அந்த சாட்சி ஏங்க இவ்வளவு சோகத்தோட வருமா? அது மட்டும் கிடையாது, சாட்சி சொல்ல கம்பீரமா போயிருக்காரு அப்படின்னு சொன்ன அந்த கம்பீரவாதி தான் இன்னொரு நாள் தள்ளி வைங்கய்யா பொங்கல்லாம் கழிச்சுட்டு 19ஆம் தேதி அன்று மறுபடியும் விசாரணைக்கு ஆஜராகிறன்ட்டு இந்த தேதியை கேட்டு வாங்கி வந்திருக்காரு. மீண்டும் 2ஆம் கட்ட விசாரணை, 2ஆம் கட்ட சாட்சி சொல்ல இருக்கும் வாரிசு நடிகர் விஜய் 19ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்துக்கு டெல்லிக்கு போறாரு. ஓரமா போய் போட்டோம், அதுவும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு சந்தேகம், சாட்சி சொல்ல போயிருக்காரு விட்னஸ் சம்மன்ல போயிருக்காரு அப்படின்னு சொன்னா சரி, என்னென்ன சாட்சி சொல்லுவாருங்க? விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கேட்ட கேள்விகளை குறித்து நிறைய வெளியே லீக் ஆயிருக்கு. இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக கேட்ட கேள்வி, கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என்கின்ற விவரங்கள் உங்களுக்கு முன்பே தெரியுமா? ஆமாங்க தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரா? எப்படி தெரியுங்க? நான் தானே இந்த கூட்டத்தை செட் பண்ணதே. திமுக அதிமுக 2 கட்சியை காட்டிலும் எனக்கு தான் அதிகப்படியான கூட்டம் இருக்குன்ற ஒரு கெத்து காட்டுறதுக்காக, ஆர்ம்ஸ் பவரை நிரூபிக்கிறதுக்காக நான் தானே செட்டப் பண்ணி 30க்கும் மேற்பட்ட கல்லூரியில் கேன்வஸ் பண்ணி ஆட்களை கூட்டு வந்து ரொப்பனை. சாட்சி இருக்கு பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே. சிறப்பாக வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிருக்கோம், சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும். அதோட எல்லாமே அதிகமாக எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார், பஸ்ஸில் வர மாட்டாங்க, மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார். அந்த அளவுக்கு எல்லாம் க்ரௌடு இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 விழாலே எப்படி இருந்துச்சு க்ரௌடு, அதோட அதிகமாக தான் இங்க இருக்கும். சாட்சியாக போன விஜய் என்கின்ற சாட்சிவாதி இந்த வீடியோ போட்டு காட்டுவாரா? 10,000 பேர் கூட்டுறதுக்காக நாங்கள் அனுமதி வாங்கினோங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கூட்டம் கூடி போச்சுன்னு இன்னி வரைக்கும் ஊட்டினுக்காங்களே. ஆனால் எதிர்பார்க்காம கிடையாது, வாண்டடா பர்பஸா ஆட்களை வரவழைத்து காசு செலவு பண்ணி செட்டப் பண்ணியே சேர்த்திருக்காங்கன்னு அவர் தான் சொல்றாரு. கூட்டத்துல மிதந்துன்னு வருவார் தளபதின்ட்டு. ஆடு நனையுதுன்னு ஓனா அழுத கதையாக விஜய் சாட்சியாக போயிருக்காருன்னு சொன்ன அந்த சாட்சி தான் பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம். கெத்து காட்டுறதுக்காக வாண்டடா கூட்டத்தை சேர்த்ததுக்கு அவர் தான் மூல காரணம். அப்படி மூல காரணமாக இருக்கிற விஜய் கிட்டவே கேட்பாங்களா, சாட்சி சொல்லுங்கப்பா இந்த கூட்டம் எப்படி சேர்ந்தது அப்படின்ட்டு? இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாதுங்க, நாங்களா சேர்த்த கூட்டம்ன்ற ஒரு உண்மையை சொல்லுவாரா? சாட்சி சொல்ல போயிருக்காரு அப்படின்னு அந்த சாட்சி கிட்ட கேட்டா என்ன சாட்சி சொல்லுவாருங்க? கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, ஏங்க நெரிசல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தாமதமா போனேன். நான் சும்மா ஒரு 40 நிமிஷத்துல போக வேண்டிய தூரத்தை 7-8 மணி நேரம் லேட்டா எதுக்காக பண்ணேன்? அந்தந்த ஏரியாவில் நாங்க காசு துட்டு செலவு பண்ணி செட்டப் பண்ணி சேர்த்து வச்ச கூட்டம் மொத்த பேரும் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அசம்பல் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நேரம் ஆகும். அந்த நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் டைமை வேஸ்ட் பண்ணணும். 7-8 மணி நேரங்கள் தாமதமாக வந்தாதான் அந்தந்த ஊர்ல நாங்க செட்டப் பண்ண கூட்டம் மொத்த பேரும் வேலுச்சாமிபுரத்துல வந்து சேருவார்கள். அப்போ நான் லேட்டா போகணும்னு அதுக்காக தான் நான் லேட்டா போனேன். ஸோ நெரிசல் ஏற்படும் என்று எனக்கு முன்னாடி தெரியுமேங்க. நாங்க தான் இந்த அளவே நிற்கக்கூடிய அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டத்தை தான் டம்ப் பண்ணோம். மூலக்காரன் நான் தானே அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாரா? அடுத்து சாட்சியாக போன விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்வி, கூட்டத்தில் பல மணி நேரங்களாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தண்ணீர் வசதி செய்து தரப்பட்டதா? தண்ணீர் பாட்டிலங்க. ஏன்னா சாட்சியாக போன விஜய் கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சாட்சி சொல்லியிருப்பாரு? தண்ணீர் பாட்டில்
அந்த இடத்துல நிறைய செருப்புகள் சிதறிந்தது. ஆனால் அங்கங்க 1-2 தண்ணீர் பாட்டில் இருந்ததை தவிர ஏராளமான செருப்புகளை தாண்டி ஏராளமான தண்ணீர் பாட்டில்கள் எதுவும் அங்க சிதறிந்த மாதிரி தெரியலீங்களே. இல்லைங்க, நாங்க தண்ணீர்லாம் பாருங்க பல மணி நேரங்களாக காத்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு கொடுக்கலங்க. ஸோ நாங்க தண்ணீர் வசதி மற்றும் அடிப்படை வசதி, கழிப்பறை வசதி கூட நாங்க எதுவுமே செய்யலைங்க. உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா, நான் சொல்ற சாட்சியில சந்தேகமா இருந்தா இந்த பாட்டிமா கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சாட்சி சொல்வாரா? என் பேர் சரஸ்வதிங்க. எங்கள் பையன் கடை வச்சுருக்காங்க, அவனு உடம்பு முடியாதவனுங்க. 4வது வருஷம் வேல்சாம்பரம் 4வது வருஷங்குது. 11 மணி ஆச்சு. 10 50 பேர் 100 பேர் தண்ணி வந்தாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்தோங்க. தண்ணி இருக்க வரலாம் கொடுத்து தீர்ந்து போச்சுங்க. தண்ணி தீர்ந்து போச்சு, ஜூஸும் தீர்ந்து போச்சு. அப்புறம் 2-3 பேர் 12 மணி 1 மணி ஆனால் மயக்கமாக இருக்குங்க வந்து இங்கே விழுவுறாங்க, அந்த வாசப்படியில் விழுவுறாங்க. கூட்டு தாங்க முடியல, என்னால் உள்ளேருந்து ஒன்றுமே எடுத்து கொடுக்க. ஜூஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஃப்ரிட்ஜே திறந்து போட்டுங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் பைப் இருக்குதுங்க உள்ள, பாட்டில் பிடிச்சி கொடுத்தா 2-3 பேர் வாங்கி குடிச்சாங்க. ஒரு ஆள்னா அங்கேருந்து வந்தவர் மயக்க மட்டும் வாசப்படியிலேயே விழுந்துட்டார். அங்கே 2 பேர் போய் படுத்துக்கிட்டாங்க. இந்த வாசப்படியில் போய் படுத்துக்கிட்டாங்க 5-6 பேர். 4 மணி ஆனால் கூட்டம் எங்களால் தாங்க முடியல. கடை சாத்தலாம்னு பார்த்தாலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு சாப்பிட்டாங்க. சரி, அது கூட போயிட்டு போய் கொடுத்துட்டோம். சாட்சியாக போன விஜய் அந்த கூட்டத்துல தண்ணீர் வசதிலாம் இல்லவே இல்லைங்க, செஞ்சு தரவே இல்லைங்க, பாட்டிமா தான் இதுக்கு சாட்சின்ற ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பாரா? அடுத்து விஜயிடம் கேட்ட கேள்வி, கூட்டத்தில் நெரிசல் எப்போது ஏற்பட தொடங்கியது? சாட்சி சொல்லுங்க சார், கூட்டத்தில் எப்போது நெரிசல் ஏற்பட்டது? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்சியாச்சே இது. அந்த இடத்துல பாருங்க, நான் வருவேன்ட்டு பல மணி நேரங்களாக சும்மா தான் நின்றுந்தாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, அடிப்படைக்கு தேவையான கழிப்பறை வசதி கூட எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிருந்தது. ஆனா பாருங்க, பெருசா நெரிசல் எதுவும் ஏற்படவில்லை, உயிர் பலி எதுவும் நடக்கல. அப்போ எப்பங்க உயிர் பலி நடந்தது? என் வண்டி எப்போ உள்ள போச்சோ அப்பதான் பாருங்க நெரிசல் ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் செதறி போயிட்டு மேல இருந்து கீழவும் கீழே இருந்து மேலேயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து உயிர் பலிகள் நேர தொடங்கியது. கட்டுக்கடங்காத கூட்டம். சாரி எங்க கட்சிக்காரங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத காட்டாங்கூட்டம், தக்குரி கூட்டம் அங்க சும்மாதான் நின்றாங்க. நின்று கொண்டிருந்த வரைக்கும் எந்த நெரிசல் ஏற்படவில்லை. எப்பனா பெரிய பெரிய வண்டியை உள்ள விட்டு ஏத்தணும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல, அப்பதான் பாருங்க நெரிசல் ஏற்பட்டு உயிர் பலிகள் நேர தொடங்கியதுன்ற ஒரு உண்மையை சாட்சியாக போன விஜய் சாட்சி சொல்லுவாரா? அடுத்து சாட்சியாக போயிருக்காருன்னு சொன்ன அந்த விஜயிடம் கேட்ட அடுத்த கேள்வி, அந்த இடத்தில் நெரிசல் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா? நெரிசல் ஏற்பட்டதற்கு பிறகு அங்கு ஒருவித பரபரப்பு, சலசலப்பு, பிரச்சனை ஏற்படுகிறது என்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா? என்னங்க தெரிவிக்கப்பட்டதான்னு கேக்குறீங்க? என் கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்தது. நான் தான் பஸ்ஸை உள்ள கொண்டு வந்து நெரிசல் ஏற்பட்டுட்டேங்க. அதற்கடுத்து நெரிசல் ஏற்பட்டது என் கண்ணுக்கு முன்னாடியே. அங்க பாருங்க, நான் பார்த்து நின்னுக்கிறேன். சும்மா பாருங்க, சினிமால ஹீரோ அப்படி இப்படின்னு பில்டப் பண்ற நான் வெட்டியா நின்னுக்கிறேன். ஆனா பாருங்க, ரியல் ஹீரோவாக இருந்து அந்த மொட்டை மாடியில் நின்று கொண்டு அவரது உயிரை பணயம் வைத்து எத்தனை சிறுவர்களை காப்பாற்றி மேலே கொண்டு போகிறார். ஆனா 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற கேரியர் உச்சத்துல இருக்கிற சூப்பர் ஹீரோன்னு பில்டப் பண்ணுகிற நான் ரியல் ஹீரோவாக மட்டும்தான் இருக்க முடியுதே தவிர ரியல் ஹீரோவா மாற முடியல. என் கண்களுக்கு முன்பாகவே வேறொருவர் என்னை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டத்துல வந்தவங்களை காப்பாத்தினுக்காரு. நான் பாருங்க வேமா சூசோ இல்லாம வெட்டித்தனமா வேடிக்கை பார்த்துனுக்கிறேன் அப்படின்ற ஒரு உண்மை சாட்சியை சொல்லி இந்த வீடியோ ஆதாரங்களை எடுத்து போடுவாரா? பாத்துக்கங்கப்பா வேணும்னா. நான் சும்மா தான் நின்னுக்கிறேன். நெரிசல் ஏற்பட்டது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிந்த பிறகும் கூட நான் வெட்டித்தனமா தான் பேசியிருந்தேன்ட்டு உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. என்ன சொல்றான்? அடுத்து சாட்சியாக போன விஜயிடம் கேட்ட கேள்வி, கரூர் காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட சொன்னாங்களா? உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்களா? உள்ள ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க வேற கூட்டத்தை அதிகமா கூட்டிட்டு போறீங்க, இந்த 2 கூட்டமும் சேர்ந்தா கிரவுட் பஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால உங்க வாகனங்கள் அனைத்தையும் 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி இங்கேயே நின்று பேசுங்கன்னு சொன்னாங்களா? அட ஆமாங்க, வடிவேலு சொல்ற மாதிரி சாட்சியாக போன விஜய் சாட்சி சொல்லுவாரா? எப்படிங்க வெத்தலையில மை போட்டு மந்திரம் பண்ண மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அப்படிதாங்க நடந்தது. நாங்க போய் நின்ன உடனேயே கரூர் காவல்துறை அதிகாரிகள் எங்க கிட்ட சொன்னாங்க, வார்ன் பண்ணாங்க, உள்ள போகாதீங்க, கிரவுட் பஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. கேட்க மாட்டோமே. நாங்க
நிக்க வேண்டிய இடத்துல நின்று தான் பேசுவோம். கிரவுட் பஸ் நடந்தாலும் பரவாயில்ல, அங்கதான் எங்களுக்கு மைக் செட் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால பாருங்க, கவரேஜ் அங்கதான் எங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நீங்க வழி விடுங்கப்பா, நாங்க உள்ள போயே தின்னோட்டு நாங்க தாங்க வண்டியே. காவல்துறை அதிகாரிகள் எங்களை எச்சரித்த போதும் யார் பேச்சையும் கேட்காம நாங்க தான் வாகனங்களை உள்ளே கொண்டு போயிட்டு நெரிசலை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சாட்சி சொல்லுவாரா? நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த ஃபுட்டேஜை போட்டு பாருங்க, இந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுவாரா? நாங்க ரொம்ப லேட் பண்ணி வேலுச்சாமிபுரத்துல என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆகும் போதே அங்க பாருங்க, காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க. தடுத்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வாக்கி டாக்கில கத்தினுக்கிறாங்க, கிரவுட் பஸ் நடக்க வாய்ப்பு இருக்குங்க, உள்ள போகாதீங்க, உள்ள போகாதீங்க. இன்னொரு பக்கம் நேரடியாகவே எங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, உள்ள போகாதீங்கப்பா, கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு. கேட்க மாட்டோமே. வெறி, கூட்டத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி எங்க கண்ணை மறைச்சுதான் நாங்க உள்ள போகணும்ட்டு இந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுவாரா? அங்க பாருங்க, வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்தி காவல்துறை அதிகாரிகள் எங்ககிட்ட பேசினுக்கிறாங்க. சாட்சியாக போயிருக்காருன்னு சொன்ன அந்த சாட்சிவாதி விஜய் இந்த ஆதாரங்கள் எல்லாம் கையோட கொண்டு போயிட்டு போட்டு காட்டுவாரா? ஆமாங்க, நான் தான் சாட்சி சொல்ல வந்திருக்கேங்க, இதெல்லாம் தான் அங்க நடந்ததுன்ட்டு. இல்ல, சாட்சியாக போன விஜய் சொன்ன சாட்சியில் இந்நேரம் 10 எஞ்சினுக்கணும். எதுங்க, டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 12ஆம் தேதி அன்று ஆஜரான அந்த நொடி எனது வாகனத்தில், பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான ஆதாரங்கள் கையோடு கொண்டு வந்திருக்கேன். லேப்டாப்ல போட்டு காட்டட்டுமா, ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டட்டுமா? நான் தான் சொன்னோம் இல்லைங்களா, நாங்க சும்மா தான் வந்திருந்தோம். அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. நாங்க சொன்னோம், இங்கேயே நாங்க நிக்கிறோங்க, இங்கேயே நின்று பேசுறோம். இல்ல நீங்க உள்ள வாங்க, நாங்க வழி பண்றோம்னு சொல்லி காவல்துறை தான் எங்களை வலுக்கட்டாயமா கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்ட்டு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குங்க, வித் ஆடியோவோடன்ட்டு போட்டு காட்டியிருக்க வேண்டியதானே. சாட்சி சொல்ல போன விஜய் அந்த ஆதாரங்களை கொண்டு போயிட்டு நான் தான் சாட்சி, இந்தாங்க பாத்துக்கங்கன்னு அந்த ஃபுட்டேஜை வித் ஆடியோவோட போட்டு காட்டியிருந்தால் இந்நேரம் 10 எஞ்சிருக்குமே. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் மானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறன்னு சொன்னானான்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்வதை போல சம்பவம் நடந்த அன்றே இவருக்கு சொந்தமான பிரச்சார வாகனத்தில் பதிவு செய்யப்பட்ட, இவர் இன்ஸ்டால் பண்ண அந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளே பாருங்க ஆதாரமாக கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்னா அதே போல சம்பவம் நடக்கல. அங்க தடுத்தது காவல்துறை அதிகாரிகள், கூட்ட நெரிசல் ஏற்படும், உள்ள போகாதீங்கன்னு. வலுக்கட்டாயமா வண்டி எடுத்துன்னு போனது இவங்க. சோ இவங்களுக்கு எதிராகவே பதிவான அந்த ஆதாரங்களை எப்படி கொடுப்பாங்க? அன்றைக்கே மீடியாவில் ஃபிளாஷ் பண்ண முடியாத இவரிடம் இல்லாத ஒரு ஆதாரத்தை இன்னைக்கு எப்படி கொண்டு போய் கொடுப்பாருங்க? அதுவும் சாட்சியாகத்தான் போயிருக்காரு விஜய்னு சொன்ன அந்த விஜய் அவர்களை மட்டும் கிடையாதுங்க, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமானவங்களையே நிர்வாகிகள் அப்படின்னு ஊருக்குள்ள வேமா சூசோ இல்லாம இப்போட கம்பீரமாக தெரிந்து கொண்டிருக்கும் ராஜீவ் மோகன் உட்பட எல்லாரையும் தான் தூக்கி இந்நேரம் உள்ள உட்கார வச்சிருக்கணும். ஏனென்றால் சாட்சியாக போன விஜய் கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி, அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் நிரம்பி வழிகிறது என்கின்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்களா? ஆமா, அங்க என்னங்க கேட்கறீங்க கேள்வி? அங்க பாருங்க, தெள்ள தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. கொஞ்சோண்டு நகரத்துக்கு கூட இடம் இல்லை, அந்த இடத்துல. அப்படி இடமே இல்லாத அந்த இடத்துல அவ்வளவு வாகனங்களை கொண்டு வந்துட்டு பின்னாடி போன்ட்டு வண்டிக்கு மேல மகாராஜாக்கள் மாதிரி ஏறி நின்று கொண்டு எங்க கட்சியை சேர்ந்தவங்க தானே சொல்றாங்க. முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் பின்னாடி போங்க நாங்க பார், ராஜ்மோகன் கையை காட்டுறாத, போ பின்னாடி, இடம் இல்லைங்க, இருக்குதோ இல்லையோ எங்கேயாவது போய் உழு, பின்னாடி போ. அங்க போவதுக்கு இடமே இல்லையா, நீங்க செட் பண்ணி வச்ச அம்மா பெரிய ஜென்ரேட்டர் இடம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா எங்கேயாவது போய் உழுங்கப்பா, பின்னாடி போங்கன்னு ஆதவஜினா கூட கத்தினுக்காரு. ரெக்கார்டா இருக்கு பாருங்க, அந்த ரெக்கார்டையும் போட்டு காட்டுவாரா? சாட்சியாக போன விஜய் ஒரு கட்சியோட தலைவனாக இருக்கிற நான் முதற்கொண்டு, என்னை முதற்கொண்டு, என் கட்சிக்குள்ள இருக்கிற அனைத்து நிர்வாகிகள் யாருக்குமே பாருங்க மண்டக்குள்ள கொஞ்சோண்டு இல்லை, எதுவுமே இல்லாத காரணத்தினால்தான் கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லாத அந்த இடத்துல இவ்வளவு வாகனங்களை கொண்டு வந்து எப்படி நிறுத்த முடியும்? அப்படி நிறுத்தும் போது மொத்தமா நிக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் வாகனங்களை கொண்டு போனா, அதுவும் சின்ன வாகனங்கள் கிடையாது, ஏதோ 2 வீலர் எல்லாம் கிடையாது, பெரிய வாகனங்களை கூட்டத்தின் நடுவே கொண்டு போகும்போது அப்படி கொண்டு போற அந்த வாகனங்கள் எங்க போய் நிக்கும்? கூட்டத்தின் நடுவே நிக்கணும். அப்படி கூட்டத்தின் நடுவே நிக்கணும்னு சொன்னா நடுவில் நின்று கொண்டிருக்கும் அந்த கூட்டம் 2 பக்கமா பிரியணும். அப்படி பிரியும் போது அந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்கும் போது அங்க போய் சேர்ந்துறாங்க. ஆனா இந்த பக்கம் ஜெனரேட்டர் அமைச்சு வச்சிருக்கிறோம். அப்படி ஜெனரேட்டர் பாயிண்ட் இருக்கிற அந்த இடத்துல நிற்பதற்கே இடம் இல்லாதவங்க வாகனங்களை கொண்டு வந்துட்டு பின்னாடி போங்கன்னு அவங்க மீதே வாகனங்களை ஏற்றுவதை போல வாகனங்களை நகர்த்தினே போனா அந்த கூட்டம் எங்க போவதற்கு இடம் இல்லாமல் ஒரு பக்கம் அந்த ஜெனரேட்டர் பாயிண்ட் எல்லாம் அடிச்சு உடைச்சின்னு உள்ள போயிடுறாங்க.
இடம் இருக்கிற வரைக்கும் உள்ள போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் போவதுக்கு இடம் இல்லாதவர்கள் எல்லாம் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஜாம்பிஸ் கூட்டம் அந்த தகடு ஷீட் மேல கூட்டம் கூட்டமா ஏறி நின்னுகிறாங்க. பாரம் தாங்காம மேற்கொண்டு இந்த ஜாம்பிஸ் கூட்டம் போவதுக்கு இடம் இல்லாம வண்டி வந்து ஏற்படுத்திய நெரிசல் காரணமாக அந்த தகடு ஷீட்டுக்கு மேல ஏறுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பாருங்க அந்த மரத்துக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஜாம்பிஸ் கூட்டம் மரத்துக்கு மேல நின்றவங்க பாரம் தாங்காம எல்லாம் தகடு ஷீட்டு மரக்கிளைகள்லாம் உடச்சிக்கின்னு பிச்சுக்கின்னு கீழே விழுறாங்க. அப்படி கீழே விழும்போது ஓரமாக நின்று கொண்டிருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது விழுந்துதான் பாருங்க உயிர் பலிகள் ஏற்பட தொடங்குகிறது அப்படின்ற ஒரு உண்மையை சாட்சியா சொல்லுவாங்களா? கூட்டத்துல வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவங்களுக்கு இருக்கிற அறிவுல 1% கூட பாருங்க கட்சி தலைவனாகிய விஜய் எனக்கும் கிடையாது, என் கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கும் கிடையாது. வேண்டுமானால் அந்த அம்மா சொன்ன சாட்சியையும் பார்த்துக்கங்கட்டு கூடவே இந்த வீடியோ ஆதாரங்களையும் கொண்டு போய் கொடுப்பாரா? இந்த விபத்து காரணமே எல்லாரும் சொல்ற மாதிரி கிடையாது. ஸ்பாட்ல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றேன் கேளுங்க. ஸ்பாட்டுக்கு 10 மீட்டர் இடைவெளியில் நின்னாலும் தப்பு இல்லைங்களே. நின்ன வாக்குல விட்டுருக்கணுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஸ்ஸை வந்து நகர்த்துனாங்க. மைக்ல தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க. பின்னாடி போங்கன்னு சொல்லவே கூடாது. பின்னாடி போனா எப்படி நகர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சா? ஒரு துளி ஸ்பேஸ் கிடையாது. அப்ப அவங்க சொன்ன தப்பு, பின்னாடி போங்கன்னு மக்களை சொல்லியிருக்க கூடாது. ரெண்டாவது, பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து விழுகுறாங்கட்டு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. அவ்வளவுதான், இதுதான் நடந்துச்சுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரியல. இடமே இல்லாத அந்த இடத்துல எப்படியா இவ்வளவு வாகனங்களை கொண்டு வந்து உள்ள போய் நிறுத்த முடியும்? அப்படி நிறுத்துற பட்சத்தில் நடுவில் இருக்கிற கூட்டம் 2 பக்கமா பிரிஞ்சு எந்த பக்கம் போய் நிற்பாங்க? அப்படி நிற்கும் பொழுது நெரிசல் ஏற்படாதா அப்படின்னு ஒரு அடிப்படை அறிவு கூட எங்களுக்கு இல்லை. இந்த நெரிசல் ஏற்படுவதற்கு முதல் மூல காரணமாக இருந்தது நான் தான் அப்படின்னு சாட்சியா போன விஜய் சாட்சி சொல்லுவாரா? ஒரு திருடன் என்றைக்காவது தான் ஒரு திருடன் என்கின்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இருக்கிறானா? அப்படி ஒப்புக்கொண்டது எங்க நம்ம பார்த்துருப்போமா? ஆமாப்பா நான் தான்ப்பா திருடன், வேற யாரையும் பிடிக்காதீங்கப்பா, நானே வந்து சரணடைஞ்சிடறேன், அங்க திருட்டு போனதுல நான் தான் காரணம்னு திருடன் என்னைக்காவது நான் தான் திருடன் ஒப்புக்கொண்டிருக்கிறானா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஓனானை பார்த்து முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்ற கதையாக இருக்கட்டும், ஆடு நனையுதுன்னு ஓனம் அழுது அப்படின்னு சொல்ற கதையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருத்தமா இவங்க பொருந்தி போகும் வண்ணமாக இவர்களே செய்த தவறுகளை இவங்களே பாருங்க சாட்சி மூலமாக சாட்சியாக போயிட்டு சாட்சி சொல்லுவாங்களா? எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தாங்க, இல்ல சதி நடந்திருக்குங்க. எங்க கட்சி வளர்ச்சி பொறுக்க முடியாமல் எங்களுக்கு எதிராக அந்த இடத்தில் செந்தில் பாலாஜி கூட்டத்தை உள்ள அனுப்பி சதி கோட்பாடு ஒன்று அரங்கேறி இருக்கு. அதற்குண்டான ஆதாரம் எங்க கிட்ட இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த நாளில் இருந்து சதி நடந்து போச்சுன்னு சொல்றாங்களே தவிர என்ன சதி நடந்தது என்பதற்குண்டான ஆதாரம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல சாட்சியாக போன விஜயாவது கொடுத்தாரா? கொடுத்துருந்தா இன்னும் 10 எரிஞ்சிருக்குமே. கரூரில் 41 உயிர்கள் பறிபோவதற்கு மூல காரணமாக இருந்தது விஜய் செய்த தாமதம் தான். விஜய் இவ்வளவு கூட்டத்தை ஈகோவுக்காக பாருங்க கூட்டத்தை கூட்டிட்டு வந்த கூட்டத்துக்கு அடிப்படை வசதிகள் ஏதும் தண்ணீர் உட்பட ஏதும் செய்து தராத விஜய் தான் இதற்கு முதற் காரணம், முதல் குற்றவாளியாக அவர் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற விஜய் அந்த இடத்துல சிபிஐ டெல்லி அலுவலகத்தில் போயிட்டு சாட்சியாக ஆஜராகி என்ன சாட்சி சொல்லுவாருங்க? யாருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாருங்க? அவருக்கு எதிராக அவரே சாட்சியாக போய் நின்று சாட்சி சொல்லிப்பாரா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க, என்ன முதல்ல இங்கிருந்து அனுப்பாதீங்க, கைது பண்ணி இங்கேயே என்ன உட்கார வைங்கன்ட்டு சொல்லவே மாட்டாங்க. ஏனென்றால் சம்மந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போடும்போது எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காக இருக்கிறவங்க சார் இவங்கெல்லாம். இவ்வளவு ஆதாரங்கள் பொதுவெளியில், இவ்வளவு ஆதாரங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி விஜய் மற்றும் விஜய் கட்சியினருக்கு எதிராக கொட்டி இருக்கும் போது, ஆனா பாருங்க விஜய் சாட்சியாக ஏன் போயிருக்காரு? அவர் சாட்சியாகத்தான் போயிருக்காருன்னு ஏன் உருட்டுறாங்கன்னா விஜய் சிஎம் ஆவது உறுதி. எப்பங்க? 2026 யாருங்க? விஜய் கட்சி சேர்ந்தவங்க. விஜய் கட்சி சேர்ந்தவங்க கிடையாது. அதாவது பாருங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இவரு சொன்னாராப்பா விஜய் சிஎம் ஆயிடுவார்னு. ஆமா, அவர் தான் சொல்லியிருக்காரு. யாருங்க? அவர் தான் சொல்லியிருக்காரு. அதான் யாருங்க? சொல்ல மாட்டோமே. சஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த சஸ்பென்ஸை இந்த காணொலியில் போட்டு உடைக்க முடியாது. ஏனென்றால் இந்த காணொலியோட நீளம் ரொம்ப பெருசாயிடும். ஏன்னா விஷயம் பெருசு. இவரு சொன்னாரா விஜய் சிஎம் ஆயிடுவார்னு? அப்ப கன்ஃபார்ம், சந்தேகமே வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான அப்பேற்பட்ட மாமனிதர் சொன்னதுங்க விஜய் சிஎம் ஆவது உறுதின்ட்டு. யாரு? அதைத்தான் பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளிவரும் அந்த பாகத்தில் பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் சாட்சியான 50% சாட்சியாக போன விஜய்
அந்த சாட்சி விஜயை குறித்தும் அந்த விஜய் சொன்ன சாட்சிகளை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.